இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து 3வது வீடியோ. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதின எஸ் ராமகிருஷ்ணன் அவர் என்னென்ன இதில் பகிர்ந்திருக்காருன்னா, அவரோட அனுபவங்கள், அவரோட பயணங்கள், அது ஒரு பயண கட்டுரைகள், அவர் சந்தித்த மனிதர்கள், அவர் கேட்ட கதைகள், அது எல்லாத்தையுமே சேர்ந்து தான் வந்து ஒரு கட்டுரைகளாக கொடுத்துருக்காங்க. ஒரு 50 சாப்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி முன்னுரையிலே சொல்லுவாங்க, இது வந்து முழுக்க பயண அனுபவங்களாக தான் இருக்கும். இது வந்து ஆனந்த விகடனில் வந்து மக்களால் நிறையா வந்து படிக்கப்பட்டுச்சு. அதை தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இப்போ நான் பார்க்க போகிற ஒரு கதை வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு கதை. நல்லதங்கால் அப்படின்ற ஒரு கிணறு வந்து ஒன்று இருக்கான். அங்கே வந்து தன்னோட 7 குழந்தைங்களோட தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு பெண்ணோட கதை. அந்த கதை இந்த ஊர் மக்கள் வந்து நம்புகிறாங்க, அது உண்மையிலே நடந்திருக்கான். அந்த கிணத்தை வந்து பார்க்க போகணும். ஏன்னா அந்த கிணத்துல வந்து இன்னுமே எட்டி பார்த்தா அந்த பெண்ணோட கூந்தல் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்களாம். அதனால் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அந்த ஒரு கிணத்தை பார்க்குறதுக்காக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க. அப்போ போய் அந்த கிணத்தை பார்த்தாரா இல்லையா, அப்போ சந்தித்த மனிதர்கள், அந்த கிணறு அப்படின்றத பற்றி அவருக்கு என்னென்னலாம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்றதான் வந்து இங்கே முழுக்க சொல்லியிருக்காங்க. நான் சின்னதாக ஒரு 2-3 வரி வாசிச்சுட்டு அந்த கதையுமே சொல்கிறேன் உங்களுக்கு. கூந்தல் கிணறு. நல்லதங்கால் கிணற்றை பார்ப்பதற்காக விருதுநகர் மாவட்டத்தின் அர்ச்சுனாபுரம் என்ற ஊருக்கு போயிருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சிற்றூர். ஆண்டின் மழைக்காலத்தில் மட்டுமே நீர்வரத்துள்ள அர்ச்சுனா நதியின் கரையில் உள்ளது நல்லதங்காலின் கிணறு. அர்ச்சுனாபுரத்துக்கு செல்லும் டவுன் பஸ் குறுகலான சாலையில் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை விரிந்திருந்தது. நான் போனது காற்றடி காலம் என்பதால் வெட்ட வெளியில் சுழி போல காற்று சுழன்று கொண்டிருப்பதை காண முடிந்தது. அர்ச்சுனாபுரம் மிக சிறிய கிராமம். தெருக்களில் செம்புளுத்தி பறந்தது. ஆட்டுக்குட்டிகளின் கத்தலும் கொய்யாப்பழம் இருக்கும் பெண்களின் தனித்த குரலும் தவிர வேறு அதிக சப்தமில்லாதபடி ஒடுங்கி இருந்தது ஊர். அந்த ஊரை பற்றி சொல்லிட்டாங்க. ரொம்ப சின்ன ஊர், பெருசாக சத்தம்லாம் வராதுன்னு சொல்லிட்டு. அந்த நல்லதங்கால் கதையை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த நல்லதங்கால் கதையை பற்றி சொல்கிறாங்க. பஞ்சம் பசி அப்படின்றதுனால வந்து நல்லதங்கால் அப்படின்ற ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட 7 பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவங்களோட அண்ணன் ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஏன்னா இவங்க இருந்த இடத்துல வந்து ரொம்ப பசியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த அண்ணனோட ஒய்ஃப், இவங்க அன்னிக்கு வந்து அதை வந்து பிடிக்கவே இல்லை. அந்த அண்ணி பேரையுமே சொல்லியிருக்காங்க, மூலி அலங்காரி அப்படின்னு சொல்லிட்டு. மூலி அலங்காரின்றவங்க தான் வந்து அவங்க அண்ணனோட ஒய்ஃபு. ஆனால் அந்த மூலி அலங்காரிக்கு வந்து இவங்க வந்தது பிடிக்கவே இல்லை. அவங்க அண்ணன் வந்து எப்பப்போல்லாம் வேட்டைக்கு போகிறாரோ அப்போ இவங்களை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க. ஒரு டயத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து அந்த காய்ச்சி கூழ் இருக்கும்ல, அதை வந்து பசியில் இவங்க எப்போல்லாம் கேட்டாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை மட்டை எடுத்து நீயே சமைச்சு உன் பிள்ளைங்களுக்கு கொடுமாங்களாம். பிள்ளைங்க இங்கே 7 பிள்ளைங்க அழுகுமா. ஒரு டயத்து மேலே ரொம்ப கொடுமை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு வந்து நிறையா விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு டயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காய்ச்சின கூழை வந்து அவங்க தலையில் வந்து ஊற்றி விட்டாங்களாம். அதை வலி தாங்க முடியாமல், அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் கத்தி அழுதுருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நல்லதங்கால் முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். இதை நம்ம அண்ணன்ட்ட சொன்னால் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை வரும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா கொடுமையும் சகிச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சான். அங்கே வந்து 7 குழந்தைகளுமே தூக்கி போட்டுட்டு அவங்களும் வந்து குதித்து இறந்துட்டாங்களாம். இதை கேள்விப்பட்ட அண்ணன் வந்து ஓடி வந்து தன்னோட ஒய்ஃப், அந்த அண்ணி, அந்த மூலி அலங்காரி அப்படின்றவங்கள வந்து மொட்டை அடித்து மூக்கறுத்து அவங்க விரட்டி விட்டதாகவும், இன்னுமே அந்த கிணத்துக்குள்ள வந்து நம்ம கிணத்தை பார்த்தா வந்து அவங்களோட கூந்தல் வந்து தெரியும் அப்படின்றதாகவும் வந்து சொல்கிறாங்களா. அந்த கிணத்துக்கு வெளியில் வந்து அந்த 7 குழந்தைங்களோட உருவத்தை வந்து சின்னதாக வந்து களிமண்ணில் வச்சுருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை வந்து இருக்கான். அதை வந்து அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்களாம். இன்னொன்று, இந்த ஒரு கதையை வந்து கூத்து போடுவாங்களாம். அந்த கூத்து கூட வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, பாவை கூத்து எனப்படும் நிழல் பொம்பலாட்டம் நிகழ்த்துபவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கிராமந்தோறும் வந்து நல்லதங்கால் கதையை நிகழ்த்துவார்கள். அந்த பாவை கூத்து அப்படின்றவங்க வந்து இந்த நல்லதங்கால் கதையை வந்து நிகழ்த்துவாங்களாம். அப்போதைக்கு வந்து ஊர் மக்கள்லாம் பார்க்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது சொல்லும் போதே எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்லதங்கால் கதையை வந்து மேடையில் வந்து அந்த பாவை கூத்து கலைஞர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த 7 குழந்தைகள் வச்சுருக்காங்களா, அந்த 7 குழந்தைங்க வந்து பசின்னு அழுகிறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களா, அண்ணி பச்சை வாழை மட்டை எடுத்து கொடுத்து நீ சமைச்சு கொடு அப்படிம்பாங்களா. பச்சை வாழை மட்டை எப்படி எரியும், சமைக்க முடியாது, கூழ்லாம் காய்ச்ச முடியாது. அதை வச்சு அந்த சீன் வரப்போ வந்து இங்கே உள்ளவங்களாம் அப்படி அழுவாங்களாம். அந்த அண்ணியை பார்த்து திட்டுவாங்களாம், மண் அரைச்சி போடுவாங்களாம், சில பேர் வந்து அழுவையை தொடச்சிப்பாங்களாம். இன்னொன்று வந்து அந்த கிணத்துல குதிக்கிற சீன்லாம் வர்றப்போ வந்து சில பேர்லாம் வந்து அந்த இடத்துல உட்கார முடியாமல் அழுதுட்டு எஞ்சி போயிடுவாங்களாம். அந்த கூத்து நடக்கிறப்ப அந்த நல்லதங்கால் கதையை வந்து இந்த கூத்தை வந்து நடத்தி காட்டுறப்ப வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாறு உள்ள ஒரு கிணறை வந்து பார்க்க போகிறதுக்காக வந்து எஸ்ரா அவர்கள் வந்து போயிருக்காரு. போய் அங்கே எட்டி பார்த்துருக்காரு. அப்போ பக்கத்தில் திடீர்னு இதை போயிட்டாரு, அந்த கிணறை வந்து பார்த்துட்டாராம். அந்த கிணறுல வந்து கூந்தல் தெரியும், அந்த நல்லதங்கால் கூந்தல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கான். இதை எட்டி பார்க்குறப்ப அப்போதைக்கு ஒரு பொண்ணு வருதான்.
அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாரா, இங்கே வந்து இந்த நல்லதங்கால் கதை நான் கேள்விப்பட்டேன், இந்த கூந்தல் தெரியும்னாங்களே அது உண்மையான்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க என்ன சொன்னாங்களா, சார் உங்களோட முடி வளர்றது எப்படி சார் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியாதுல்ல, ஒரு நாள் சின்ன சின்ன முடியாதான் வளரும், அப்படின்றக்கப்ப எப்படி வந்து தண்ணிக்குள்ளே கூந்தல் வர்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் நல்லதங்கால் கதை உண்மையோ இல்லையோ, பெண்கள் வந்து கஷ்டப்படுறது உண்மை, இந்த கிணறுக்கே ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணறை பற்றி வந்து சொல்கிறாங்களாம். அதையுமே நான் சில படித்து காட்டுறேன். அர்ச்சுனாபுரத்தின் நல்லதங்காலின் கிணறு மிக பழமையேறி இருந்தது. கிணற்றின் அருகில் சிறு சிறு உருவங்களாக அவளது 7 குழந்தைகளின் மண் உருவங்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். பாசி படர்ந்து போன தண்ணீர் இருண்டு இருந்தது. நல்லதங்காலின் கூந்தல் தெரிகிறதா என்று கூர்ந்து கவனித்து பார்த்தேன். தண்ணீரின் மீது வெளிச்சம் படுவதும் சிதறுவதுமாக இருந்தது. வேலி முல்லை வெட்டி கொண்டிருந்த பெண் ஒருத்தி என் அருகில் வந்து நின்று உள்ளே எட்டி பார்த்தாள். நான் அவளிடம் நல்லதங்காலின் கூந்தல் தெரிகிறதா என்று கேட்டேன். அவள், உங்கள் தலையில் மயிர் வளர்வதை நீங்கள் பார்க்க முடியுமா என்று என்னை திருப்பி கேட்டாள். அதெப்படி முடியும் என்றதும், நம்ம உடம்புல உள்ள ரோமம் ஒரு நாளைக்கு எம்புட்டு வளருதுன்னே நமக்கு தெரியாது, பிறகு எப்படி தண்ணிக்குள்ளே இருக்கிற கூந்தல் கண்ணுக்கு தெரியும் என்றாள். நான் அப்போ இது வெறும் கதைதானே என்றதும் அவள் சற்றே ஆத்திரத்துடன், பொம்பளைங்கப்பட்ட கஷ்டத்தை கேட்க யாரும் வரல, அவள் தலைமுடி தெரியுதா புடவை தெரியுதான்னு பார்க்க வந்துட்டீங்க. கிணத்துல விழுந்து செத்தது நல்லதங்கா மட்டும்தானா? ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை பொம்பளைங்க கிணற்றில் விழுந்து செத்து போயிருக்காங்க. இன்னொரு வத்தி போனால் கை தவற விட்டு துருப்பிடிச்சு கிடக்கிற வாளி செம்ப கூட பார்த்து போடலாம். ஆனால் அதில் செத்த பொம்பளைங்களோட வழியை அறிய முடியுமா சொல்லுங்கள். எப்போதாவது மத்தியானத்தில் கிணத்து மேட்டில் நின்று கேட்டு பாருங்கள், ஊம்னு ஒரு சத்தம் வரும். அது என்ன சத்தம்? இது மாதிரி புதைஞ்சு போனவங்களோட அழுகை தான். ஆம்பளைங்களுக்கு கிணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, அது ஒரு நீச்சல் அடிக்கிற இடம்னு நினைப்பாங்க. நல்ல தண்ணி கிணத்து படிக்கட்டுக்கு போய் பாருங்கள், பொம்பளைங்களோட கால் ரேகை பதிஞ்சு கிடக்கும். பெத்த பிள்ளை கூட 4-5 வயசில் இடுப்புலேருந்து இறக்கி விட்ருவோம். ஆனால் தண்ணி கொடுத்த சாகிற வர இடுப்பில் தூக்கிக்கிட்டு தான் தெரிய வேண்டியிருக்கு. கிணறும் பொம்பளைங்க மாதிரி தான், தனக்குன்னு எதையுமே வச்சுக்கிடாது, இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஊருக்கே தண்ணி கொடுக்குற கிணறு கூட வத்தி போச்சுன்னா அதை ஒரு நாய் சீண்டாது. அப்படி தான் பொம்பளை பாடும் ஆகி போச்சு என்றாள். நான் நல்லதங்காலுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேனா என்று சந்தேகம் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கூந்தல் தெரியுதா, நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் அந்த கிணறோட வழி பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் கிணத்து பக்கத்தில் போனாலே வந்து ஊம்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அது வந்து பெண்களோட வழி தான். நீங்கள் வந்து கிணத்தை வந்து தூர் வரும்போது இல்லை கிணத்துல உள்ள தண்ணியெலாம் எடுத்து போடும்போது அங்கே வந்து நம்ம கை தவறி கீழே வந்து அந்த வாளி கிடைக்கும், செம்பு கிடைக்கும். ஆனால் பொண்ணுங்களோட வழி வந்து என்றைக்குமே தெரியாது. அத்தனை பேர் வந்து தன்னோட பிரச்சனை தங்காமல் அந்த கிணத்துல வந்து செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக அந்த பொண்ணு பேச ஆரம்பித்தோடனே வந்து எஸ்ரா அவர்களுக்கு வந்து யோசிச்சிருக்காரு, உண்மையிலே நம்ம வந்து நல்லதங்கால்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோமா, அந்த பொண்ணே வந்து ஒரு ஆவியாக வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அந்த பெண்களோட வழியை அந்த பெண் வந்து சொல்ல ஆரம்பித்தோடனே அந்த கிணத்தை பற்றி. அதுக்கப்புறம் வந்து எஸ்ரா அவர்களுமே அவர் இதை பதிவு பண்ணுறாரு. அந்த பெண் தன் மனதில் கிடந்ததை குட்டி தீர்த்தவள் போல தெற்கு நோக்கி நடந்து போனாள். அவள் சொன்னதும் உண்மைதான். கிணறு வெறும் தண்ணீர் இறைக்கும் இடமல்ல, அது ஒரு மாய வெட்டம், ஒரு நிசப்தம், ஒரு மெவுன சாட்சி. வானில் பறந்து செல்லும் பறவைகளும் சூரியனும் சலனமற்ற கிணற்று நீரில் தன் முகம் பார்த்துதான் போகிறார்கள். மனிதர்களைப் போலவே கிணறுகளும் தங்களுக்கென தனியான சுபாவம் கொண்டு இருக்கின்றன. கிணற்றுக்கு கண்ணாக இருப்பது அதன் ஊற்று. சென்னைக்கு வந்த புதிதில் ஒரு நண்பனின் வீட்டுக்கு சாப்பிட சென்ற போது அவனது வீட்டில் புதிதாக போரிங் போட்டுவிட்டதாக சொல்லி வீட்டில் ஏற்கனவே இருந்த கிணறு ஒன்றை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஸோ இதுக்கு சென்னையில் வந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்து எஸ்ரா அவர்கள் போயிருக்காரு. அங்கே வந்து புதுசாக போரிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பழைய கிணறை வந்து மூடியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அதுக்கு வந்து கேட்டிருக்காங்களா எஸ்ரா அவர்கள், அவர் நண்பர் கேட்டிருக்காங்க, ஏமா இப்படி அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த கிணறை வந்து மூடுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறைய விஷயம் வந்துட்டு போகுது. எத்தனையோ தடவை வந்து நான் இந்த வீட்டில் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கேன். நிறையா தடவை வந்து இந்த கிணத்துல உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னைக்காச்சும் இந்த கிணத்துக்குள்ளே உளுந்து செத்து போயிடலாமான்னு சொல்லிட்டு. அன்றைக்கெல்லாம் வந்து என் பசங்க முகம் தான் வரும், நம்ம உளுந்து செத்து போயிட்டா வந்து பசங்களை யார் பார்த்தப்பா, பசங்க அனாதையாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே வந்து கிணத்துல உளுந்து செத்து போயிடலான்னு சொல்லி நினச்சி நான் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்கேன். அந்த கிணத்துல உள்ள தண்ணியில் வந்து ஏன் கண்ணடி தண்ணியுமே நிறையா இருக்குது, அந்த கிணறை மூடுறப்போ வந்து எனக்கு பழைய நினப்புலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கிணறு வந்து ஒரு பெண்கள் வாழ்க்கை வந்து எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சென்னையில் நடந்த சம்பவத்தையுமே எஸ்ரா அவர்கள் சொல்கிறாரு. நல்லதங்கால் கிணற்றின் முன் நின்றபோது அந்த பாட்டி சொன்னதும் நினைவில் ஓடியது. கிணறு தண்ணீர் தேவையை மட்டும் பூர்த்தி செய்யவில்லை, பலருக்கு நினைவுகளின் ஊற்றுக்கண்ணும் அதுவே. சிறியதும் பெரியதுமான எத்தனையோ கிணறுகளை நான் கண்டிருந்த போதும் என் வரையில் 3 கிணறுகள் மிக முக்கியமானவை. அவை ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த மைதானத்தில் இருந்த கிணறு. இன்றும் அது துப்பாக்கிகள் துளைத்த அடையாளங்களுடன் தீராத அழுகுரலால் புதையுண்டு போனதாக இருக்கிறது. மற்றொன்று திருநெல்வேலியில் உள்ள பாப்பாத்தியம்மாள் கிணறு. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் தஞ்சாவூரில் வாழ்ந்த அகல்யா என்ற பெண்ணை சதி கொடுமையால் இறந்த கணவரோடு சேர்த்து அவளையும் உறவினர் எரிக்க முற்பட ஆங்கிலேயர் ஒருவரால் காப்பாற்றப்பட்டு அதனாலே ஜாதி விலக்கம் செய்யப்பட்டு வாழ வழியின்றி கிறிஸ்துவ மதம் மாறினாராம்.
அந்த அகல்யா திருநெல்வேலியில் தங்கி பெண்கள் உபயோகத்துக்காக வெட்டி தந்த கிணறு ஒரு காலத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் முக்கிய குடிதண்ணீர் கிணறாக இருந்திருக்கிறது. இன்று கவனிப்பாரற்று கிடைக்கிறது. 3வது நல்லதங்கால் கிணறு. அந்த 3வது வந்து நல்லதங்கால் கிணறு. 3 கிணறு வந்து என் வாழ்க்கையில் முக்கியமான கிணறுன்னு சொல்லிட்டு அந்த ஜாலியன் வாலாபாக் கிணறையும் வந்து அது திருநெல்வேலியில் வந்து அந்த வெள்ளையர்களால் காப்பாற்றப்பட்ட அந்த பெண் தூர் வரப்பட்டு பண்ணின கிணறையும் 3வது கிணறு வந்து இந்த நல்லதங்கால் கிணறு அப்படின்றாரு. என்னோட வாழ்க்கையில் வந்து இந்த 3 கிணறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார் எஸ்ரா அவர்கள். ஜப்பானில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மிகுந்த நோய்வாய்ப்பட்டு ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது அவருடைய வீட்டைச் சேர்ந்தவர்கள் குனிந்து கிணற்றுக்குள்ளே கேட்கும்படி அவர் நலம் பெற வேண்டும் என்று சப்தமாக கத்த வேண்டும். அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்தால் சாவிலிருந்து அந்த நபர் உயிர் பெற்று விடுவார். காரணம், கிணற்றினுள் நாம் அழைக்கும் குரல் நேராக கடவுளுக்கு கேட்கிறது. கிணறுகள் கடவுளின் காதுகள் என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை. நிஜமோ பொய்யோ என்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிணறோ குழாயோ எதுவாக இருந்தாலும் குடிப்பதற்கு சுத்தமாக தண்ணீர் வேண்டும் கடவுளே என்று சப்தமிடுவதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறை பற்றி முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு பகுதி. அந்த நல்லதங்கால் அப்படின்ற ஒரு பொண்ணோட வழியை வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஊரில் அந்த கிணறு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அங்கேருந்து அந்த நல்லதங்காலில் அந்த கிணறை வந்து பார்க்க போயிருக்காங்க. அப்போ அந்த நல்லதங்கால் கதையுமே சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு 7 குழந்தைங்களோட தற்கொலை பண்ண அந்த கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறை பார்க்க போயிட்டு அந்த கிணத்துல பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அப்போ நடந்த ஒரு பெண்ணோட கான்வர்சேஷனுமே இங்கே சொல்கிறாங்க. பெண்களுக்கும் கிணறுக்குமான உள்ள ஒரு அந்த கனெக்ஷன் சொல்கிறாங்க. எவ்வளோ பெண்களோட வலி வந்து இந்த கிணத்துல இருக்குது. நாங்கள் வந்து புல்லை கூட வந்து நான் கீழே இறக்கி வச்சுருவோம். ஆனால் தண்ணி குடத்தை வந்து கீழே எடுத்து வைக்கவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக தண்ணி குடத்தை வந்து தூக்கிக்கிட்டே தான் இருப்போம் அந்த கிணத்துலேருந்து. அதுமே வந்து இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. சென்னையில் ஒரு அம்மா வந்து அந்த கிணத்தை வந்து மூடிக்கிட்டு இருக்கும் போது புதுசாக வந்து போர்வெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி பழைய கிணறை மூடுறப்ப அந்த அம்மா சொல்கிறாங்களாம், எத்தனையோ வாட்டி வந்து இந்த கிணறுல வந்து நான் உழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தேன் நான் அனுபவித்த கஷ்டத்துக்கு. ஆனால் என் பிள்ளைங்கனால வந்து அதை நான் பெருசாக வந்து பண்ணிக்கவே இல்லை. ஆனால் எத்தனையோ தடவை வந்து இந்த கிணத்து மேட்டில் உட்காந்து நான் அழுதுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிணறை வச்சு ஒரு 3 சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த 3வது சாப்டரில் வந்து கூந்தல் கிணறு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தோம். நீங்களுமே இந்த புத்தகத்தை வந்து ஒன்று படிங்க. அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நிறைய எமோஷ்னலான கதைகளுமே இருக்குது. கதைகளில் வரலாறுகளுமே இருக்குது. வாய்ப்பு இருந்தால் இந்த தேசாந்திரி புத்தகத்தை படிங்க. நன்றி.